நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா போடுவேன்னு சொல்லி மோடி வந்து எலெக்ஷன் நேரத்தில் பேசினார். அதை நம்பி பல சங்கிகள் ஓட்டு போட்டாருங்க, அவரும் பிரதமரானார். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவங்க மாறாக என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஊழலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள் தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள், அவர்கள் செய்யக்கூடிய வரி வைப்பு, இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஈடின்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையை அனுப்பி அவர்களை மிரட்டி அதன் மூலமாக அவர்களிடமிருந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து தேர்தல் நிதியாக, அதாவது அரசியல் கட்சிக்கு நிதியாக வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். சரியா? இப்போது இந்த விஷயத்தில் பொதுவாக வந்து பாஜக அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனநாயகம் சீர்திருத்தத்திற்கான சங்கமும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த பாஜகவினுடைய மிகப்பெரிய ஊழலை வந்து கொண்டு வந்திருக்கு. அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த ஊழல் வெளிப்பட்டிருப்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. அன்பார்ந்த சோழர்களே, இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இடி ரைடு மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி அதற்கு பிறகு அந்த கம்பெனியிடமிருந்து இவர்கள் வந்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கி தேர்தல் நிதியாக வாங்கியிருக்கிறாங்க. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் பத்திரங்கள் மூலமாகவே இவங்க இவ்வளவு நிதியை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால், சட்டவிரோதமாக அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முக்கியமான நிர்வாகிகள் வந்து இதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி எத்தனை ஆயிரம் கோடி ரூபா வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி நினச்சி பார்த்தாலே நமக்கு வந்து இவர்கள் எந்த அளவுக்கு பெரிய ஊழல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. எதில்? எஸ்பிஐ வங்கியிடம். ஏற்கனவே வந்து மாதம் டைம் கேட்டாங்க. யார் கொடுத்துருக்குறாங்க அந்த தேர்தல் பத்திர ஆவணங்களை வெளியிடுவதற்கு 5 மாதம் தவணை கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் முடியாது, உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் வந்து அந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான தகவலை சப்மிட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடுது. இப்போது இந்த விஷயத்தை உடனடியாக முடிக்கணும். இந்த விஷயத்தில் வந்து இதற்கு மேலேயும் தகவல் வரும்னு சொன்னால் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு வரக்கூடிய தேர்தலில் ஏற்படும் அப்படிங்கிற சூழல் உருவாகிறதுனால இந்த பிரச்சனையில் குடியரசுத் தலைவரை வந்து கொண்டு வந்து, குடியரசுத் தலைவருக்கு வந்து, ஏன்னா இன்னைக்கு உச்சபட்ச அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் வந்து கராராக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால குடியரசுத் தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்தை தடுத்து, இந்த விஷயத்தில் வந்து தடுத்து வைப்பதற்கான சதி செயல்கள் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது. அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஆதிஷ் அகர்வாலா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த குடியரசுத் தலைவர் தங்களுடைய தனி அதிகாரம் படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் இந்த விஷயத்தில் நீங்கள் கருத்து கேட்கணும், அப்படி கருத்து கேட்கக்கூடிய வரையிலும் உச்சநீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஆனால் அந்த தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்க லெட்டர் பேடில் இந்த கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு எழுதுகிறார். ஆனால் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. இதனுடைய அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரோஹித் பாண்டே மார்ச் 13ஆம் தேதியே இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தையே வந்து வெளியிட்டுட்டார். இது வந்து சங்கத்தினுடைய முடிவு கிடையாது, சங்கத்தினுடைய செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூடி இப்படி ஒரு முடிவு எடுக்கலை, தானாக ஒரு முடிவெடுத்து ஆதிஷ் அகர்வாலா இப்படிப்பட்ட ஒரு தகவலை வந்து ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த ஆதிஷ் அகர்வாலா என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னால், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். எப்படின்னு சொன்னால், தாமாக முன் வந்து இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இவர்கள் வந்து ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறார். இதனால் அங்கேயுமே வந்து பெரிய பிரச்சனை வருது. இது சம்பந்தமாக மூத்த வழக்கறிஞர், அவருடைய பேர் வந்து ரஞ்சி தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் கூட இந்த வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து ராஜினாமா செய்கிறார். அதனுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அதிலேருந்து ராஜினாமா செய்கிறார். அப்போது மோடி அரசாங்கம் வந்து
இடி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி அதன் மூலமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தன்னுடைய கட்சிக்கு நிதியை வாங்கினார். இப்போ அது அப்பட்டமாக வெளிப்பட்ட உடனே உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் கராராக நடந்துக்கிறது. எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இதில் உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி தெளிவாக இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னும் இது சம்பந்தமாக அதிகமான கூடுதல் தகவல்கள் வெளியே வந்துடுச்சுன்னு சொன்னால் இன்னும் மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் சொல்லி மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொல்லலாம், இந்த வக்கீல் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு இதை பண்ணுறாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் இதில் ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டி இருக்கும். ஒருவேளை இந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் முடிவெடுத்து நீதிமன்றம் இந்த விஷயத்தை தீர்ப்பு சம்பந்தமாக மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பதற்கான சூழலும் இருக்குது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் மாதிரியான எதிர்க்கட்சிகள் இதை விஷயத்தை சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிறது. இதை இன்னும் அதிகமாக இதை பிரச்சனையாக கொண்டு போகணும். ஆனால் அவர்களும் கொண்டு போகல. ஏன்னு சொன்னால் அவர்களும் தேர்தல் பத்திரம் மூலமாக அதிகமான தேர்தல் நிதியை வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஒரு வழக்காக இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு தீர்ப்பை பெற்று இன்றைக்கு மோடி கவர்மெண்ட்டினுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு. அவங்களுடைய அரசாங்கமே ஆட்டம் காணக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறது. ஆனால் இதை காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ செய்யலை. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் இப்படின்னு எல்லா கட்சியுமே இந்த தேர்தல் பத்திரம் 2017 இந்த தேர்தல் பத்திரம் சீர்திருத்தம் கொண்டு வந்த உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் நிதியை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஜனநாயக விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தெளிவாக புரிந்து கொண்டு நீதிமன்றத்தை நாடி அதற்கு எதிராக தீர்ப்பை வாங்கி இன்றைக்கி மோடி அரசாங்கத்திற்கு தண்ணி காட்டக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ம பாராட்டியே ஆகணும். இப்போது இந்த விஷயத்தில் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா குடியரசுத் தலைவருடைய உதவியை நாடி அதன் மூலமாக இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ண வைக்க முடியுமான்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்கிறாங்க. காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இப்போ முழுசாக நனைஞ்சாச்சு. இனி பிஜேபி அரசாங்கம் முக்காடு போட நினைக்குதுன்னு சொன்னால் இதை தாண்டி இன்னும் மிகப்பெரிய பூதாகரமான சம்பவங்கள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இதில் கிட்டத்தட்ட 22,217 தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதில் 22,030 பத்திரங்கள் மட்டும்தான் நேற்றைக்கு எஸ்பிஐ வங்கி அதனுடைய தகவல்களை வெளி சொல்லியிருக்கிறது. 107 பத்திரங்கள் யார் வாங்கியிருக்கிறா, யார் கொடுத்துருக்கிறா அப்படிங்கிற தகவலே இல்லை. இந்த 187 பத்திரங்களும் பிரதமருடைய தேசிய நிவாரண நிதிக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய தகவல் எத்தனை ஆயிரம் கோடி ரூபா போயிருக்கு, எங்கே போயிருக்கு அப்படிங்கிற தகவல் இல்லை. அது மட்டும் இல்லை, பிஜேபியினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அம்பானி, அதானி இவங்க நேரடியாக தேர்தல் பத்திரம் மூலமாக பெரிய அளவுக்கு ஃபண்டு பண்ணலை. இது பெரிய சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. இவர்கள் எப்படி பண்ணாமல் இருப்பாங்க? அப்போ சின்ன சின்ன அமைப்புகள், சின்ன தனித்தனி நபர்கள் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய்களை இவர்கள் பிஜேபிக்கு கொடுத்துருக்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. குயிக் சப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. அது தேர்தல் பத்திரம் வாங்கி இருக்குது. அது ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி அல்லா அயோத்தியா ராமிரெட்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு. இது யாருக்கு கொடுத்துருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. அதே மாதிரி ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிவதாக சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் ஒருத்தரும் 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன சந்தேகம் உள்ளதுன்னு சொன்னால், இந்த ரிலையன்ஸ் அதாவது அம்பானி, அதானி நேரடியாக ஃபண்டு பண்ணாமல் சின்ன கம்பெனிகளை இதற்காகவே உருவாக்கி அதன் மூலமாக ஃபண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அதனால தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறார். ஆனால் விசாரணை நடத்த வேண்டியது அரசாங்கம் தான் நடத்தணும். அந்த அரசு ஆட்சி அதிகாரமே இன்றைக்கி பிஜேபி கையில் தான் இருக்குது. இந்த நீதிமன்றம் இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு தெளிவான முடிவெடுத்ததுக்கு பிறகு கூட நீதிமன்றத்தை குடியரசுத் தலைவர் மூலமாக முடக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு பிஜேபி அரசாங்கம் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களாகிய நாம தான் இந்த விஷயத்தில் உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அன்பான சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.